பேருக்கு எலும்பு போடுகிறார்கள், அதை வாங்கிக் கொண்டு அவர் குறைக்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனக்கு தூக்கமே வருவதில்லை எனவும் தான் என்ன தப்பு செய்தேன் எனவும் உருக்கம் காட்டியுள்ளார். ரயில் மறியல், சாலை மறியல், பட்டநாமம், தூக்கு கயிறு என்ன எதுக்கு? எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு கொடுக்கல. ஒருவேளை அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா கட்சி தொடங்குவதற்கு நமக்கு அவசியமே கிடையாது. வன்னியர் சங்கமா இருந்ததுன்னா ஐயா எங்களுக்கு கொடுங்க ஐயா, ஐயா நாங்கள் போராட்டம் பண்ண முடியும், கடிதம் கொடுக்க முடியும், பெட்டிஷன் கொடுக்க முடியும், அவ்வளோதான் கொடுக்க முடியும். கட்சி பிறகு தொடங்கிய பிறகுதான் சட்டமன்றத்தில் போய் பேச முடியுது, போய் கேட்க முடியுது. பொறாம வயிறுல எரிஞ்சிட்டு இருக்குது ஆளுங்கட்சிக்கு. அதனால தான் யார் யாரையோ ஏவி விடுறாங்க, நம்மளை திட்ட வர்றான். சில பேருக்கு எலும்பு போடுறான், அந்த எலும்பு வாங்கி சில நான் குழைச்சிட்டு இருக்குங்க நம்மளை பார்த்து. ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் பிள்ளைக்கும் அவன் பேர பிள்ளைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம் அவனுக்கு தெரியல, அந்த எலும்புக்கு தெரியல. ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன், என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசில் படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி. என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கனவு.